இந்த பதிவை பார்ப்பவர்கள் யாருக்கெல்லாம் உண்மையாகவே கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற தாகத்துடன் உள்ளீர்களோ, மற்றும் சிலர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான பணம் இருந்தாலும் மேலும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், அபரிமிதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மட்டும் இந்த பதிவை கடைசி வரை முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போதே இந்த பதிவின் முழு சாராம்சம் உங்களுக்கு புரிய வரும். இதெல்லாம் சுத்த ஹம்பக், இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்கின்ற எதிர்மறையான சிந்தனையுடன் இருப்பவர்கள் தயவு கூர்ந்து உங்கள் பொன்னான நேரத்தை வேறு விஷயங்களுக்கு செலவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என நினைத்தால், ஆசைப்பட்டால் அதற்கான முதல் படி உங்களுடைய மைண்ட் செட், மனநிலையை தயார் செய்ய வேண்டியது மிகுந்த அவசியமானது என நான் சொல்வேன். ரொம்ப வேண்டாம். உதாரணத்திற்கு 1 கோடி ரூபாயை 2 ஆண்டிற்குள் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று இலக்கு வைப்பதாக எடுத்துக்கொள்வோம். எப்படி அந்த இலக்கை அடையப் போகின்றீர்கள் என்பதை மேம்போக்காக அல்ல, நல்ல ஆழமாக யோசியுங்கள். சமுதாயம் எல்லாரும் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதே முறையில் தான் அவனுடைய வாழ்க்கையை தொடருவான். அப்போ நீங்கள் தனித்துவமாக முடிவெடுக்கிறீங்க, தனித்துவமாக இயங்குறீங்கன்னா அவனால் உங்களை ஏற்றுக்க முடியாது. அதுக்காக நீங்கள் முட்டாள் கிடையாது. அவனால் அவனுடைய அறிவுக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் தனித்துவமான முடிவுகள் எடுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சிலருக்கு அவர்களுடைய கடனை எப்படி அடைப்பது என்று சிந்திக்கலாம். கடன் பிரச்சனை என்ன வாட்டி வதைக்குது, இவர் என்னடானா கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்றார் என்று வியப்பாகவும் சிலருக்கு இருக்கக்கூடும். ஜஸ்ட் டோன்ட் எவர் திங்க் அபவுட் த டெபிட். எவ்வளவு கடன் இருந்தாலும் தயவு கூர்ந்து உங்களுடைய கடனை பற்றி இப்போது சிந்திக்கவே சிந்திக்காதீர்கள். இந்த காணொளியை கேட்டு கேட்டு மென்டலி ட்ரெயின் யோர் செல்ஃப் அகெயின் அண்ட் அகெயின். இந்த பதிவை திரும்ப திரும்ப கேட்டு உங்கள் மனதை நன்றாக கோடீஸ்வர மனநிலைக்கு பழக்கப்படுத்துங்கள். The money is not outside, it is inside you. You are the blessings of abundance. பணம் என்பது வெளியில் இல்லை, அது உங்கள் அகத்திற்குள் உள்ளது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை தீர்க்கமாக நம்புங்கள். அதனால் பணத்தை வெளியில் சென்று தேடுவதை விடுத்து உங்களுக்குள் தேடத் தொடங்குங்கள். Don't ever search money outside because it is inside you. You can create the crores of money outside physically only by you. என்ன புரிந்ததா? Is everyone alert? கோடீஸ்வரர் ஆவதற்கு கவனம் மிக மிக அவசியமானது. Concentration and focusing your mind is very very important. நீங்கள் தான் அந்த கோடிக்கணக்கான பணத்தை வெளியில் உருவாக்கக்கூடிய மூலகர்த்தா.